சென்னையில 2-3 நாளாவே நல்ல சாரல் மழைங்க. கிரே கலர்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பச்சை கிளி முத்து சரம்னு கீக்கி கீக்கின்னு பச்சை கிளி எல்லாம் பச்சை பசேல்னு பறந்து போயிட்டு இருந்தது. நம்ம மாடி தோட்டத்தை பெருக்கி 2 டப்ல எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம என்ன எரிக்கவே இல்லை. இன்னைக்குதான் தண்ணி ஊத்த வேண்டிய வேலையே இல்லையே. அது எப்படியாவது எரிச்சிடலான்னு போயிட்டு எரிக்கிற இடத்துல உட்காந்தா ஒரே ஈங்க. நான் எடுத்துட்டு போன பொருட்கள் எல்லாமே ஒரே ஈ. மாடி தோட்டத்துல இப்படிப்பட்ட அருவருப்பான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டதே கிடையாது இது நாள் வரைக்கும். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என் பொண்ணு தான். லீவ்ல சோம்பேறி ஆயிடுச்சுங்க. காய்கறி கழிவுகளை கொடுத்து அனுப்பிச்சா அப்படியே கொண்டு போய் கொட்டிட்டு மண்ணு போட்டு மூடவே இல்லை. அதனால என்ன ஆச்சு, கடந்த 4 நாளா அதுக்கு மேல ஈக்கள் உருவ ஆரம்பிச்சிருக்கு. எத்தனையாவது மாடியா இருந்தாலும் சரிங்க, கம்போஸ்டை வந்து நீங்க சுத்தமா பண்ணுங்க. எச்சில் பட்டுட்டு போடுறது, அழுகி போனது, ரொம்ப அழுகி போனதை கொட்டுறது, புழு வச்சது, இந்த மாதிரிலாம் பண்ணா கம்போஸ்ட் வந்து முறையா வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாது. நான் எரிச்ச சாம்பலை போட்டு மூடி மண்ணை போட்டு மூடி அதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1 மணி நேரமா இந்த புகையை தேவலோகத்துல போடுற மாதிரி நல்லா மாடி தோட்டம் முழுக்க பரப்பி விட்டேன். காணாம போயிடுச்சுங்க எல்லா ஈக்களும். அதுக்கப்புறம் இடமே சுத்தமாயிடுச்சு. இந்த புகையில பெரும்பாலான மாடி தோட்ட பூச்சிகள் வந்து கண்ட்ரோல் ஆகுங்க. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. ஹாப்பி கார்டனிங்.